இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழூடாக. இன்றைய நாளில் நாங்கள் என்ன விடயத்தை பற்றி பேச போறோம் என்றால், இந்த உதவி செய்கின்ற மனப்பான்மை என்கின்ற ஒரு விடயத்தை கதைத்தாலும் அதில் உபத்திரமும் இருக்கிறது என்கின்ற ஒரு விடயத்தையும் நாங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்திலே உதவி என்பது உபத்திரமாகவும் பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த தலைப்பு பொருத்தமாக இன்றைய நாளில் இருக்கும் என்று நினைக்கிறோம். ஏனென்றால் ஒரு சிலருடைய உதவிகள் பலருக்கு இந்த சமுதாயத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த உதவி செய்கின்ற ஒரு சிலரால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஒரு சிலர் செய்கின்ற அந்த புண்ணிய காரியங்களால் தான் பலருடைய பாவங்கள் இறைவனால் மன்னிக்கப்பட்டு ஏதோ இந்த உலகம் ஓரளவுக்காவது இயங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உதவி செய்யப்பட வேண்டிய ஒன்றுதான், அது இல்லை என்று சொல்லாமல். ஆனால் எங்களுக்குள் நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விடயம், உதவி தர்மம் என்பது, தான தர்மம் என்பது தனக்கு அடுத்துத்தான் மற்றவர்களுக்கு எங்கள் விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தானம் தர்மம் எல்லாம் எங்களுடைய கோட்பாடுகள் அடிப்படையிலே எங்களை மிஞ்சித்தான் நாங்கள் தான தர்மத்தை செய்ய முடியும். எங்களுக்கு இல்லாமல் நாங்கள் தான தர்மம் செய்கின்ற பொழுது அது எங்களை என்ன சொல்வது, இன்னும் அதல பாதாளத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு செயல்பாட்டை கொண்டு வந்துவிடும். அதாவது எங்களுக்கு மிஞ்சி ஒன்றைத்தான் நாங்கள் தானமாகவோ தர்மமாக செய்ய முடியும். அதுதான் வாழ்க்கையினுடைய நியதி. அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று பலரும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உதவிகள் வெளிப்படையாக இன்று தங்களை வெளி உலகத்துக்கு காட்டுபவர்களாகவும் அல்லது தங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைப்பதை பொருட்டு அந்த உதவிகளை அவர்கள் செய்வதாகவும் நாங்கள் பல விமர்சனங்களை பார்க்கின்றோம். இன்று பலர் தாங்கள் செய்கின்ற உதவிகளை தங்களுடைய ஃபேஸ்புக் தளங்களிலும், வாட்ஸ்அப் அல்லது டிக்டாக் வலைத்தளங்களில் அல்லது சமூக ஊடகங்களிலே எல்லாம் வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று அந்த உதவி செய்கின்றவர்களை மற்றவர்கள் பேட்டி காண்கின்ற பொழுதெல்லாம் கூட அவர்களை பெருமைப்படுத்துகின்ற விதத்தில் பல விடயங்களை பெருமையாக சொல்லி அவர்களிடம் இருந்து ஒரு நற்பெயரை தாங்கள் எடுத்துக் கொள்வதாக யோசிக்கிறார்கள். இப்படி உதவி என்கிற அந்த மனப்பான்மை வெளி உலகத்துக்கு தெரிய வேண்டுமா என்கிற கேள்வி கட்டாயம் ஒரு மனதிலே மற்றவர்களுக்கு சிலர் சொல்வார்கள், உதவி செய்வது மற்றவர்களுக்கு தெரிந்தால்தான் இவர் உதவி செய்கிறார் என்பதை புரிந்து கஷ்டப்படுகின்றவர்கள், வறுமையில் இருக்கின்றவர்கள் இவரை தேடி வருவார்கள் என்று ஒரு சிலர் சொல்வார்கள். ஒரு சிலர் சொல்வார்கள், அவர் தன்னுடைய பிரபலத்துக்காக அல்ல தன்னை இந்த சமுதாயத்திலே நிரூபிப்பதற்காக அல்லது அவர் ஏதோ ஒரு தேவையை சமுதாயத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். ஒரு அரசியலில் களமிறங்க போறார், அல்லது ஒரு எலெக்ஷனிலே நிற்க போறார், அல்லது ஏதாவது ஒரு கட்சியிலே சேர போறார், ஏதோ ஒரு விதத்தில் தன்னை ஒரு பெருமிதமாக காட்டிக்கொள்ளத்தான் இவர்கள் உதவி செய்கிறார்கள் என்கின்ற இன்னொரு சார்பட கருத்தும் இருக்கும். இப்படி உதவி செய்கின்றவர்களை பல விதத்திலே விமர்சிப்பவர்கள் இருப்பார்கள். ஆனால் உதவி செய்து கொண்டிருப்பவர்கள் உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே உதவி செய்பவர்கள் உண்மையான உதவி செய்தால் நாங்கள் அதை வெளியுலகத்தை காட்ட வேண்டிய ஒரு அவசியமே இல்லை. அது இறைவனுக்கு தெரிந்தால் மட்டும் போதும். ஏன்னா நாங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் அந்த இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்றுதான் எல்லா மதங்களையும் நாங்கள் சொல்லுகிறோம். அதாவது இறைவனுக்கு புரிகிறது நாங்கள் என்ன செய்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் உதவி செய்வது அவனுக்கு புரிந்தால் போதும். மற்றவர்களுக்கு நாங்கள் படம் பிடித்தோ வீடியோ எடுத்தோ போட்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அது சேவையாகவோ உதவியாகவோ அமையாது. உன்னதமான உதவி என்பது நாங்கள் செய்கின்ற உதவி மற்றவர்கள் திருப்திப்படுகின்ற விதத்திலும், மற்றவர்கள் தங்களுடைய அந்த வறுமை ஏழ்மையிலிருந்து மீண்டு இவரை வாழ்த்துகின்ற ஒரு உதவியுமாக இருக்கின்ற பொழுதுதான் அது உதவியாக பார்க்கப்படும். ஆனால் இன்று பலருடைய உதவிகள் உண்மையிலே பெரிதாக இருந்தாலும் அவர்கள் லட்சக்கணக்கிலே செலவழித்து வீடுகளை கட்டி வறிய மக்களுக்கு, ஏழ்மையான மக்களுக்கு கொடுக்கிறார்கள். அதே போன்று ஏழை சிறுவர்களுக்கு பாட புத்தகங்கள், புத்தக பைகளை வழங்குகிறார்கள். ஆனால் இதை நாங்கள் வீடியோக்களாக எடுத்து சமூக ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் மற்றும் ஊடகங்களிலும் செய்திகளாக வெளியிடுகின்ற பொழுது சில வேளையில் செய்கின்றவர் விரும்பியோ விரும்பாமலோ அதை கட்டாயம் மற்றவர்கள் எடுத்து வீடியோவாக போட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாகிறது. அது ஒரு செய்தியாக கூட வருகிறது. அதனால் உதவி செய்ய விரும்புகின்றவர்கள் கூட இப்படி நடக்கிறது என்ற மனவருத்தப்படுகின்ற சம்பவங்களும் இருக்கிறது. பல விதத்திலும் யோசித்தாலும் உதவிகள் என்பது கட்டாயம் இந்த சமூகத்துக்கு தேவை. ஏனென்றால் உதவியுடன் தான் ஒவ்வொருவருடைய தனக்கு அப்பாற்பட்ட ஒரு சேமிப்பிலே இருந்து வாழ்கின்றவர்கள் அல்லது கொஞ்சம் ஆடம்பரமான வாழ்வியலை வாழ்கின்றவர்கள் இந்த உலகத்தை பற்றி சிந்திக்கின்ற பொழுது இந்த உலகம் சமநிலையாக இருக்கிறதா என்பது கேள்விக்குரிய. ஏனென்றால் பாகுபாடுகள் நிறைய இருக்கிறது. உலகத்தை பொறுத்தவரை ஒரு சில நாடுகள் வறுமைப்பட்ட நாடுகளாக இருக்கிறது, ஒரு சில நாடுகள் வளர்முக நாடுகளாக இருக்கிறது, ஒரு சில நாடுகள் வளர்ந்து வருகின்ற நாடுகளாக இருக்கிறது. ஆக ஒன்று எல்லோரும் ஒன்றிணைத்து ஒரு சங்கிலி போன்ற தொடரிலே தான் நாங்கள் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதே போன்றுதான் ஒரு சமுதாயம், அதே போன்றுதான் ஒரு நாடு. அந்த சமுதாயத்திலே, அதாவது நாட்டிலே அந்த சமுதாயத்திலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ஒருவர் வசதியாக இருக்கின்ற பொழுது அவர் தன்னிடம் கொஞ்சம் விளைநிலங்கள் கூடுதலாக இருந்து அரிசி கூடுதலாக வருகின்ற பொழுது அவர் அந்த அரிசியை தானமாக மற்றவர்களுக்கு கொடுப்பார். இப்படி பண்டைய வாழ்வியல் முறைகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் இன்றும் உதவி செய்கிறார்கள். வெளிப்படையாக பலரும் என்னத்துக்காக அந்த உதவி செய்கிறார்கள் தங்களுடைய பேரும் போலக்குமானி தான் செய்கிறார்கள். தங்களை ஒரு பேஸ்புக்கில் எடுத்து போட்டு தாங்கள் ஒரு பெரியவராக எடுத்து காட்டுவதற்கு ஒரு சிலர், எல்லோரையும் சொல்லிவிட முடியாது, ஒரு சிலருடைய செயல்கள் தான் மற்றவர்களையும் அப்படி கதைக்கு நாங்கள் தூண்டுவதாக அமைகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு விடயத்தை இங்கே சொல்லியாகணும், இந்த உதவிகள் செய்கின்ற பொழுது உபத்திரங்களும் பெறுவது நியாயப்பாடாக இருக்கிறது. அதிலும் நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள், உதவி செய்கிறோம், ஆனால் அந்த உபத்திரத்தையும் நாங்கள் சமாளித்துத்தானே ஆகணும் என்று நினைக்கிறோம். ஆனால் அதற்காக முட்டாள்தனமாகவும் இருந்துவிட முடியாது. ஒரு பதிவு ஒன்றை நான் அண்மையிலே படித்திருந்தேன்.
ஒரு கைக்குழந்தையை வைத்துக்கொண்டு 2 பேர் வீதியோரமாக நடந்து இருக்கிறார்கள். ஒருவர் வாகனத்திலே வருகிறாராம். அவரை மறைத்து இப்படி நாங்கள் ஒரு வேறு பிரதேசத்திலிருந்து வந்திருக்கிறோம், அங்கே போக வேண்டும், உங்களுக்கு கொஞ்சம் பண உதவி தருகிறீர்களா என்று கேட்டிருக்கின்றார்கள். கேட்டிருக்கின்ற பொழுது இவரும் மஞ்சம் இல்லாமல் ஆக இந்த இரவு வேளையிலே இவர்கள் எங்கு போவார்கள், வேறு பிரதேசமாக இருக்கிறார்கள், மனிதாபிமான அடிப்படையிலே ஒரு குறிப்பிட்ட பணத்தை கொடுப்போம் என்று சொல்லி அவர் தன்னுடைய பேர்சிலே தருகின்ற பொழுது காசு இல்லை. உடனடியாக நண்பனுக்கு அடித்து பிடித்து நண்பனிடம் ஒரு தொகை பணத்தை வேண்டி அவர் அந்த நண்பன் கொண்டு வந்து இங்கே வா என்று சொல்லி இந்த இடத்துக்கு வா என்று சொல்லுகின்ற பொழுது அவர் வாங்கி கொண்டு வந்து இவர்கள் நடந்து போகின்ற பொழுது அப்படியே அந்த பணத்தை கொடுத்து விட்டார். அவர் இப்படி கொடுத்து விட்டு அவரும் கதையாக ஒரு பேச்சுவாக கொடுக்கிறார். என்ன எங்கே இருக்கிறீர்கள், என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டு போகின்ற பொழுது குழந்தை வீறிட்டு அழுகிறது. அந்த கை குழந்தை இவருக்கு அது பரிதாபமாகப்பட்டது. என்ன பிரச்சனை, ஏன் இந்த குழந்தை அழுகிறதுன்னு சொல்லுகிற பொழுது, இல்லையா குழந்தையும் விடியிலிருந்து சாப்பிடவில்லை, ஒன்றுமே இல்லை, அதனால் குழந்தை வீறிட்டு அழுகிறது என்று சொல்லி அவர்கள் அந்த குழந்தையை காட்டி சொன்னார்களாம். கை குழந்தை இவர் பார்த்தவருக்கு பரிதாபமாக போய்விட்டது. உதவி செய்கிற மனப்பான்மை தன்னிடம் இல்லை என்றாலும் இன்னொருடன் காசை வேண்டி கொடுத்திருக்கிறார். சரி, இந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு வழியிலே சாப்பாடு கொடுத்தாக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் குழந்தைகள் அழுது, சரி நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்கள்னு கேட்டிருக்கிறார். அவர்கள் சொல்ல, இல்லை நாங்களும் சாப்பிடவில்லை, குழந்தையும் சாப்பிடவில்லை என்று சொல்லுகின்ற பொழுது அவர் தனக்கு தெரிந்த ஒரு கடை முதலாளிடம் போய் அங்கே வந்து தான் வளமையாக அக்கௌண்ட் வைத்திருக்கின்ற அக்கௌண்ட்ல வந்து அந்த உணவுகளை வேண்டி அந்த கை குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி உணவு அங்கே இல்லாவிட்டாலும் பெரியவர்கள் சாப்பிடுகின்ற உணவை கொடுத்திருக்கிறார். சரி, சாப்பிட வயிறார சாப்பிட கொடுத்து விட்டு கை குழந்தைக்கு அந்த குழந்தை அழுகிறது. இவர்களுடைய சாப்பாட்டை அந்த குழந்தை சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை. சரி, பாவமாக இருக்கிறது என்று குழந்தைக்கு வந்து பால்மா, பிஸ்கெட், அந்த குழந்தைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் பக்கத்து ஃபுட் சிட்டியிலே அங்கும் தன்னுடைய நண்பருடைய கடனை கொடுத்து கடனுக்கு வேண்டி வந்து அந்த பொருட்களை இங்கே கொடுத்து விட்டார். இப்பொழுது கை குழந்தைக்கு அவர் சொல்கிறார், நீங்கள் ஊருக்கு போவதாக இருந்தால் பிள்ளைக்கு இந்த உணவுகள் போகும் வரை காணுமாக இருக்கும், இதை வைத்திருங்கள், பிள்ளைக்கு உங்கள் உணவை கொடுக்காதீர்கள், பிள்ளைக்கு இந்த மாவுகள் இதுகளை கரைத்து கொடுங்கள்னு சொல்லி பிஸ்கரை கொடுங்கன்னு சொல்லி அவர் சமாதானமாக்கி விடுகின்ற பொழுது அந்த பையன் எழுந்து சொன்னார், நாங்கள் வீட்டுக்கு போனாலும் அங்கே இறங்கி பஸ் இருக்காது, நடந்து போக வேண்டும், அதுக்கும் ஏதாவது சிறு தொகை ஒன்று தந்து விட்டு போங்கள் என்றால் இவர் கடை முதலாளியிடம் ஒரு குறிப்பிட்ட ரூபாயை வாங்கி கொடுக்கின்றார். 200 ரூபாயோ 300 ரூபாயை வேண்டி கொடுக்கிறார். சரி, நீங்கள் பஸ்ஸில் இருந்து இறங்கி உங்களோட ஊருக்கு போவதற்கு இந்த பணத்தை வைத்துக் கொள்ளுங்க சரி என்று சொல்லி இந்த உதவி செய்து முடிந்தாச்சு. இவருக்கு ஒரு சந்தோஷம். ஒரு கை குழந்தையுடன் 2 பேர் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் உதவி செய்திருக்கிறேன், தனக்கு இல்லாவிட்டாலும் கடன்பட்டு ஏதோ ஒரு விதத்தில் தன்னுடைய மன திருப்திக்கு அவர் செய்துவிட்டு போய்விட்டார். இப்படி போகின்ற பொழுது அடுத்த நாள் இவர் கடைக்காரனும் மீண்டும் தன்னுடைய கடைக்காரனும் காசை கட்டுவதற்கு போயிருக்கிறார். இப்படி இவர்களுக்கு உதவி செய்த காசை கொடுக்க வேண்டும் தானே என்கிற ரீதியிலே இவர் போயிருக்கின்றார். போகின்ற பொழுது முதலாளியும் பக்கத்தில் இருந்தவர்களும் விழுந்து சிரிக்க ஆரம்பித்து விட்டார்களாம். இவருக்கு ஒரே விடயம் என்ன புரியவில்லை, ஒன்றுமே புரியவில்லை. ஏன் இவர்கள் என்ன பார்த்து சிரிக்கிறார்கள் அவருக்கு புரியவில்லை. இல்லை, இன்றும் அவர்கள் வந்தார்கள் என்று இவர்கள் கதையை தொடங்கினார்கள். முதலாளி, கடை முதலாளி, என்ன சம்பவம் என்று இவர் கேட்கின்றார். கேட்கின்ற பொழுதுதான், இல்லை உன்னை தேடி 2 பேர் வந்தார்கள் கை குழந்தையுடன், அதான் நான் சொன்னேன், யார் வந்தார்கள், நேற்று வந்தவர்கள் தான் இன்று உன்னை தேடி வந்தார்கள். இவருக்கு ஒரு அதிசயமா போய்விட்டு, அவர்கள் தான் ஊருக்கு போய்விட்டார்கள், ஏன் திரும்பி வர போறார்கள் என்று. இல்லை, அவர் உன்னை சந்திக்க வேண்டும் என்றுதான் வந்தார்கள் என்றார். ஏன் வந்தார்கள்? இல்லை, நேற்றைய போன்று இன்றும் உன்னிடம் உதவியை எதிர்பார்த்து வந்திருப்பார்கள் போல இருக்கிறது. ஆனால் வந்தவர்கள் கொண்டு வந்த கை குழந்தை இன்னொரு வேறு குழந்தையாக இருக்கிறது. நேற்று வந்த குழந்தை இல்லை, இது இன்னொரு குழந்தையாக இருக்கிறது. ஆகவே அது மட்டுமல்ல, நீ கொடுத்த பொருட்கள் எல்லாம் பக்கத்து கடையில விற்கப்பட்டு காசாகி கொண்டும் வேறு பொருட்களை அவர்கள் வேண்டி இருக்கிறார்கள் என்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கு என்று சொல்லி இந்த முதலாளி இவருக்கு சொன்னாராம். இவருக்கு அப்பொழுதுதான் சுதாரித்துக் கொண்டு விழித்துக் கொண்டார். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கை குழந்தைகளை கொண்டு இவ்வாறு மோசடி செய்து தங்களை கை குழந்தையினுடைய பெயரிலே வந்து உதவியை பெறுவதற்காக சிலர் இப்படி நடித்துக் கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்கிற விடயத்தை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அந்த ஒரே கை குழந்தை என்றால் ஓரளவுக்கு நாங்கள் பிடிக்க மாட்டோம், சந்தேகப்பட மாட்டோம். மாறி மாறி ஒரு நாளும் ஒரு குழந்தைகளை கொண்டிருக்கின்ற பொழுது இந்த சந்தேகம் பெறுகின்ற பொழுது உண்மையிலே இது வந்து உதவி செய்கின்றவர்களையும் உதவி செய்யாமல் தூண்டுகின்ற விடயமாக இந்த விடயம் பார்க்கப்படுகிறது. ஆகவே உதவி செய்கின்ற பொழுதும் நாங்கள் ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த சின்ன ஒரு சம்பவத்தை நான் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இல்லையா சிஸ்டர்? நிச்சயமாக நீங்கள் கூறியது போல வந்து உதவி மனப்பான்மை என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது. ஆனால் அது சரியானவர்களுக்கு போய் சேருகின்றதா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாகவே காணப்படுகின்றது. ஏனென்று சொல்லி சொன்னால் எல்லோருமே நாங்கள் என்ன நினைக்கின்றோம் என்று சொன்னால் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்றோம். ஆனால் உதவி செய்கின்ற போது பெருந்தொகை பணமாகவோ அல்லது பெருந்தொகை பொருளாகவோ உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்றோம். அவற்றை தாண்டி ஒரு சிறிய சிறிய மனிதாபிமான உதவிகள் கூட பலருக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். நான் நேற்றைய தினம் வீதியால் சென்று கொண்டிருக்கின்ற போது ஒரு கண் பார்வையற்ற ஒரு தாயார் தனியாக நடந்து சென்று கொண்டிருந்தார். அந்த வெள்ளை பிரம்பை வைத்து தனியாக நடந்து சென்று கொண்டிருந்தார். ஆனால் அந்த இடத்தில் பல நபர்கள் இருந்தார்கள். அவர் வந்து அந்த வழி தெரியாமல் செல்லுகின்ற வேளையில் பல நபர்களும் தங்களுடைய காரியங்களை பார்த்து கொண்டு செல்கிறார்களே தவிர அந்த கண் பார்வையற்ற அந்த தாயாரை அழைத்துக் கொண்டு அந்த இடத்தில் கொண்டு போய் விட வேண்டும் என்று சொல்லி சிந்திக்கவில்லை. பார்ப்பதற்கே ஒரு கவலைக்குரிய
கவலைக்குரிய விடயமாக இருந்தது. பலர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். இது எல்லாம் சாதாரணமாக எல்லா மனிதர்களாலும் செய்யக்கூடிய ஒரு விடயம். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு கண் பார்வை இருக்கின்றது, எங்களுக்கு கடவுள் அந்த கொடையை தந்திருக்கிறார் என்று சொன்னால் கண் பார்வையற்றவர்களை நாங்கள் வழிநடத்தி ஒரு இடத்திற்கு கொண்டு சென்று போய் விடுவது எல்லாம் ஒரு சாதாரணமான செயல். அதை கூட செய்வதற்கு இன்று பலர் முன்வருவதில்லை என்பதை நினைக்கின்ற போது ஒரு கவலைக்குரிய விடயமாகவே இருக்கின்றது. உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பெரிய அளவில் சிந்திக்க தேவையில்லை. இவ்வாறான சாதாரண உதவிகளை செய்தால் கூட அது பெரிய அளவில் அவர்களுக்கான பெரிய அளவிலான உதவியாக இருக்கும். ஆகவே நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். உதவி செய்கின்ற போது எந்த இடம் எந்த காலம் என்று சொல்லி பார்க்க தேவையில்லை. எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தோன்றினால் அது சரியான விடயமாக அமைந்தால் எங்களால் முடிந்த வரைக்கும் நாங்கள் உதவி செய்யலாம். இன்றைய காலத்தை நாங்கள் பார்க்கின்ற போது அநேகமான இளைஞர்கள், அநேகமான பாடசாலை மாணவர்கள் அழிவு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த சமூக வலைதளங்களில் அதிகமாக தங்களுடைய நேரத்தை செலவிடுதல், அது மாத்திரமில்லாமல் தங்களுடைய நேரங்களை அதிகளவாக கல்வி நேரத்திற்கு செலவிடாமல் வெளியில் நேரத்தை செலவிடுதல் போன்ற அதிகளவான தவறுகளை இழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை சரியான பாதையில் நாங்கள் வழிநடத்துவதே, நாங்கள் அவர்களுக்கு முன்னுதாரணமாக நடந்து அவர்களை சரியான பாதையில் வழிநடத்துவது கூட அவர்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் செய்யக்கூடிய ஒரு பெரிய உதவியாக இருக்கும். இவ்வாறாக ஒவ்வொரு உதவிகளையும் நாங்கள் பார்க்கின்ற போது பல்வேறு வகையில் நாங்கள் உதவி செய்ய முடியும். எவ்வாறெல்லாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லி பார்க்கின்ற போது நாங்கள் ஒரு உயர்வான வாழ்க்கையில் இருக்கின்றோம் என்று சொன்னால், ஒருவருக்கு இல்லாத திறமை எங்களிடம் இருக்கின்றது சொன்னால் அதனை நாங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். எவ்வாறெல்லாம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்ற உத்திகளை நாங்கள் தெரிந்திருந்தால் அந்த வழியில் அவர்களை வழிநடத்துகின்ற போதே அது அவர்களை சரியான பாதையில் அழைத்து செல்லுகின்ற ஒன்றாக காணப்படுகின்றது. அது மாத்திரமல்லாமல் நாங்கள் பல நண்பர்களை வைத்திருப்போம். பல நண்பர்கள் எங்களுக்கு இருப்பார்கள், பல உறவுகள் எங்களுக்கு இருப்பார்கள். சில சமயங்களில் அவர்கள் எங்களுக்கு முக்கியத்துவம் தரலாம், நாங்கள் சொல்வதை அவர்கள் கேட்பவர்களாக இருப்பார்கள். அத்தகைய நேரங்களில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய நண்பர்களை சரியான பாதையில் வழிநடத்த வேண்டும். எங்களுடைய நண்பர் ஒரு தவறு செய்கிறார் சொன்னால் அதை நாங்கள் சுட்டி காட்ட வேண்டும். எங்களுடைய அந்த நட்பு பிரிந்துவிடும் என்பதற்காக எல்லாம் அந்த பிழைகளை சுட்டி காட்டாமல் இருப்பது எல்லாம் தவறான ஒரு செயற்பாடாக காணப்படுகின்றது. எங்களுக்கு தெரிந்த தர்மத்தை எங்களுடைய நண்பருக்கு, எங்களுடைய உறவினர்களுக்கு நாங்கள் போதிக்கலாம். சரியான வகையில் அந்த ஒரு சரியான பாதையில் நண்பனை வழிநடத்தி செல்லலாம். இவ்வாறு பல உறவுகளை நாங்கள் நேரான பாதையில் செல்வதற்கு வழிநடத்துகின்ற போது அதுவே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அதிகளவான மன திருப்தி படக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. என்ன சொன்னால், பணம் கொடுப்பதற்கு எல்லோரிடமே இருக்காது, எல்லோருக்கும் பணம் கொடுப்பதற்கான வசதி இல்லாவிட்டாலும் இத்தகைய உதவிகள் கூட பலருடைய வாழ்க்கையை அதிகளவு மாற்றுகின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது. பலர் தங்களுக்கு அன்பு தருவதற்கு யாரும் இல்லையே, தன்னுடைய அக்கறையாக பேசுவதற்கு யாரும் இல்லையே என்று இன்றைய காலத்தில் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோருமே நாங்கள் தனிமையில் இருக்கின்றோம் என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய உறவுகளிடம் நாங்கள் சென்று நீங்கள் ஒரு நேர சாப்பாடு, அதாவது அவர்கள் சாப்பிடுற அந்த நேரத்தில் நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்களா என்று கேட்கின்ற போது அதுவே அவர்களுக்கு ஒரு மன ஆறுதலாக இருக்கும். என்னையும் கேட்பதற்கு ஒருத்தர் இருக்கின்றார், அல்லது எனக்கும் ஒருத்தர் அக்கறையாக பேசுகின்றார் என்ற ஒரு நிலைப்பான்கு அந்த அவருடைய மனதில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இத்தகைய சிறிய சிறிய விடயங்களை நாங்கள் செய்வதன் மூலம் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக மாறும். அது மாத்திரமல்லாமல் நாங்கள் எங்களால் உதவி செய்ய முடியாவிட்டாலும் பல நிறுவனங்கள் இன்றைய காலத்தில் இருக்கின்றன. தனியார் நிறுவனமாக இருக்கட்டும், அரசு நிறுவனமாக இருக்கட்டும், பல உதவிகளை வழங்கக்கூடிய நிறுவனங்களும் இன்று இருக்கின்றன. எங்களால் அந்த பணத்தை கொடுக்க முடியாவிட்டாலும் ஒரு குறித்த உண்மையான தேவையுடைய நபர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த குறித்த நிறுவனத்திடம் பணத்தை பெற்றுக் கொடுத்தல், அல்லது அவர்களை அழைத்து சென்று அந்த நிறுவனத்துக்கு அறிமுகப்படுத்தல் போன்ற வேலைகளை செய்கின்ற போது எங்களால் அந்த பணத்தொகையை கொடுக்காவிட்டாலும் ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு அந்த உதவி போய் சேருகின்றது. எங்களுக்கு என்ன முக்கியம் என்று சொன்னால் அந்த குறித்த நபருடைய தேவை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் முக்கியமாக காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் பணத்தை பணம் கொடுத்து விட்டோம் என்று சொல்லி படம் பிடித்து அதனை சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு அநேகமாக எங்களுக்கு கருத்துக்களை பகிர வேண்டும் என்று சொல்லி நினைப்பதை பார்க்கலாம். நாங்கள் செய்கின்ற உதவி எவருக்கு தெரியாவிட்டாலும் உதவி செய்கின்ற நபருக்கு அது அவருடைய வாழ்க்கையை மாற்றுவதாக இருக்கின்றதா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பலருடைய தவிப்பு இன்றைய காலத்தில் ஒரு விடயத்தை யாரிடம் சொல்ல வேண்டும், நம்பிக்கையானவர்களிடம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி நினைப்பார்கள். ஆனால் யாரிடம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியாமல் இருக்கும். இன்றைய காலத்தில் பலர் இருக்கின்றார்கள், ஒருவருடைய கதையை கேட்டுவிட்டு இன்னொரு இடத்தில் கொண்டு சென்று சொல்லுகின்றவர்கள் இருக்கின்றார்கள். இத்தகைய நபர்கள் இருக்கின்ற போது யாரிடம் எதை கூற வேண்டும் என்று சொல்லி சிந்தனையுடன் பல நபர்கள் இருப்பார்கள். நாங்கள் மற்றவர்களுக்கு நம்பிக்கையானவர்களாக இருக்க வேண்டும். ஒருவர் எங்களுக்கு ஒரு கதையை கூறுகின்றார் என்று சொன்னால் அது அவருடைய தனிப்பட்ட ரீதியான விடயம். அவர் தன்னுடைய மனக்கவலைகளை எங்களிடம் கூறுகின்றார் சொன்னால் அதை கொண்டு சென்று எல்லோரிடமும் கூறுவதனால் யாருக்கும் எந்த பயனும் இருக்க போவதில்லை. சிலர் சிரித்து விட்டு செல்வார்கள், சிலர் அவருடைய வாழ்க்கையை குறித்து
ஒரு ஏளனமாக பார்ப்பார்கள். அவர்கள் கூறுகின்ற விடயங்களை நாங்கள் கவனமாக ஒரு புறம் பேசாதவர்களாக இருக்க பழக வேண்டும். நாங்கள் மற்றவர்களுடன் கதைக்கின்றோம் என்று சொன்னால் அது தேவையற்ற விடயங்களாக இருந்தால் அவற்றை நாங்கள் முடிந்த வரைக்குமே தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இது கூட சாதாரணமான வாழ்க்கையில் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு உதவிகரமான செயற்பாடாகவே இருக்கும். எங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஏழ்மையில் இருப்போருக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும். ஒரு கை உணவு கொடுத்தாலும் அது மற்றவர்களுக்கு உணவு பசியாறுவதற்காக இருக்கும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அநேகமான விருந்துபசாரங்களில் அது மட்டுமல்லாமல் அநேகமான இந்த கொண்டாட்டங்களில் நாங்கள் பார்க்கின்ற ஒரு விடயம் உணவு வீண்விரியமாக்கும். அதிகமான உணவுகள் வீண்விரியமாக்கப்படுகின்றது. பணத்தை கொடுத்து அந்த உணவை வாங்குகிறார்கள். அது அந்த குறித்த நேரத்துக்கு பின்னர் பழுதடைந்து விடுகின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. இதையெல்லாம் நாங்கள் தெரிந்து மீண்டும் 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 இந்த தவறை இழைத்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். பணத்தை கொடுத்து உணவை வாங்குவது, அதன் பிற்பாடு உணவு போதும் என்று விட்டு அந்த குறித்த உணவை நாங்கள் வீண்விரியமாக கொட்டிவிட்டு செல்வோம். எத்தனையோ உறவுகள் அந்த உணவிற்கு ஒருவேளை உணவு உண்பதற்கு கூட கடினப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை நின்று பார்க்கின்ற போது அது அவர்களுக்கு பெரிய ஏக்கமாக இருக்கும். இந்த உணவை நாங்கள் உண்டுவிட மாட்டோமா என்கின்ற ஒரு ஏக்கம் அவர்களுக்குள் இருக்கும். அத்தகைய ஏக்கத்தை நாங்கள் அலட்சியப்படுத்தி விட்டு செல்கின்றோம். ஆகவே ஒவ்வொரு விடயங்களிலும் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எங்களுடைய நண்பர்களுக்கு, எங்களுடைய உறவுகளுக்கு, முகம் தெரியாத நபர்களுக்கு கூட நாங்கள் சரியான வகையில் உதவி செய்கின்ற போது அது அவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அது மாத்திரமல்லாமல் பல மனவெளிச்சிகளை எவ்வாறு அந்த மனவெளிச்சிகளை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி பலருக்கு தெரியாமல் இருக்கும். பலருக்கு திடீரென கோபம் ஏற்படும். ஆனால் அதனால் அவர்கள் திடீரென அந்த கோபத்தை வெளிப்படுத்தி விடுவார்கள். அதனால் வருகின்ற விளைவுகளை சிந்திக்க மாட்டார்கள். அதுபோலதான் பய உணர்வு, இவ்வாறாக ஒவ்வொரு உணர்வுகளை கூட சமாளிக்க தெரியாதவர்கள் இன்றைய காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் மனவெளிச்சியை எவ்வாறு கட்டுப்படுத்த முடியும், எவ்வாறு அந்த சவால்களுக்கு முகம் கொடுக்காமல் இருக்க முடியும் என்பது தொடர்பான விழிப்புணர்வுகளை வழங்க முடியும். நாங்கள் கற்ற கல்வியை மற்றவர்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கின்ற போது அவர்களுடைய வாழ்க்கையில் அது பயனுள்ளதாக இருப்பது மாத்திரமல்லாமல் அது அவர்கள் மூலமாக பலருக்கு சென்றடையக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்படுகின்றது. ஆகவே முடிந்த வரைக்கும் நாங்கள் உதவி செய்ய வேண்டும். நாங்கள் உதவி செய்கின்ற போது சரியான நபர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு சமூக வலைத்தளங்களில் பதிவிட வேண்டும் என்பதற்காக நாங்கள் பல மாணவர்களை அல்லது பல நபர்களை அழைத்து அதனை நாங்கள் சமூக வலைத்தளங்களில் பரிசுகளை கொடுத்து அல்லது பொருட்களை கொடுத்து சமூக வலைத்தளங்களில் பதிவிடுவதனால் சில சமயங்களில் அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை கூட பாதிக்கப்படுகின்றது. ஆகவே நாங்கள் எல்லாவற்றையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். உதவி செய்கின்ற போது சரியான வகையில் உதவி செய்ய வேண்டும். முடிந்த வரைக்கும் நாங்கள் உதவி செய்ய பழக வேண்டும். எல்லோரும் உதவி செய்கின்ற போதுதான் இந்த சமூகத்தில் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும். எங்களுடைய உறவுகளையும் நாங்கள் பேணிக் கொள்ள முடியும். இன்று நாங்கள் ஒருவருக்கு இனம் தெரியாத நபருக்கு உதவி செய்து விடுவோம். அது நாளை ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு அந்த உதவி கிடைக்கப்பெறும் என்பதை நாங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லையா அண்ணா? உண்மையிலே அதாவது ஒரு உதவி என்பது நாங்கள் நினைக்கிறோம் தனியே வெறும் உதவிதான் என்று, அது இறைவனால் நாங்கள் நோக்கப்படுகிறது என்பதை பொருட்படுத்துவதில்லை. ஆனால் அந்த உதவி நீங்கள் செய்கிற ஒரு மடங்கு உதவி பல மடங்காக உங்களுக்கு வேறொரு வடிவத்திலே வரும். அந்த நேரத்திலே நீங்கள் செய்த உதவிக்காக உடனடியாக நீங்கள் பணம் கொடுத்தால் பணம் தான் உங்களுக்கு உதவியாக வரும் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் செய்கின்ற உதவிக்கு நீங்கள் ஒரு அவஸ்தைப்படுகின்ற பொழுது அல்லது ஒரு விடயத்துக்காக நீங்கள் கவலைப்படுகின்ற பொழுது அது உங்களுக்கு அந்த கவலைகளை தீர்க்கிற மருந்தாகவோ அல்லது உங்களுக்கு தேவையான இடத்தில் ஏதோ ஒரு வடிவத்திலே உங்களுக்கு அந்த நீங்கள் செய்கின்ற அந்த கொடை உங்களுக்கு இன்னொரு வடிவத்திலே அது உயிர் காக்கின்ற ஒரு விடயமாக வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்றால் அது வரலாற்று தத்துவங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், இந்த கதைகளிலே நாங்கள் படித்திருக்கிறோம். ஒவ்வொருத்தர் செய்த அந்த உதவிகளும் எவ்வளவு தூரத்துக்கு மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கிறதோ அது மட்டுமில்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கு அந்த நல்ல ஒரு விடயத்தை கொடுத்திருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையிலே நாங்கள் சக மனிதர்களையும் போற்றி பார்க்க வேண்டும். அந்த சக மனிதர்களும் எங்களுக்கு திரும்ப உதவி செய்வதாக இருந்தால் நாங்கள் செய்கின்ற ஒரு விடயம்தான் அவர்கள் திருப்பி எங்களுக்கு செய்ய தூண்டும். ஆமா, நாங்கள் இப்பொழுது எந்த ஒரு விடயத்தை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், ஒருவர் ஒரு விடயத்தை செய்கிறார் என்றால் அதை பார்த்து வைத்துதான் அவர்கள் அந்த உதவியை எங்களுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் செய்வதற்கு முனைவார்கள். ஒரு சிலரை தவிர ஒரு சிலர் அப்படி இல்லை. எப்படி ஒருவனோட உதவியை கறக்க முடியும் அவளாலாம் கறந்து விட்டு ஓடி தப்பி விடுவார்கள். உதவி கேட்டால் கூட மீண்டும் செய்ய மாட்டார்கள். மனச்சாட்சி இல்லாத மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். மனிதர்கள் பல வகையான மனிதர்கள். யார் எப்படி உதவி செய்தாலும், நாங்கள் இப்பொழுது ஒருவருக்கு நான் செய்கிற உதவி அவர் மூலம் கிடைக்காவிட்டாலும் இன்னொருவர் மூலம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தால் சரி. ஆனால் உதவியை நாங்கள் செய்கின்ற பொழுது எதிர்பார்க்க கூடாது. நான் இந்த உதவி செய்கின்றேன், எனக்கு இப்படி செய்வதால் இப்படி கிடைக்கும் என்கிற ஒரு விடயங்களை நாங்கள் எதிர்பார்ப்புடன் செய்கின்ற பொழுது அந்த உதவி நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்காது. ஏனென்றால் அதுக்கான பலம் கிடைக்காதுன்னு சொல்ல வருகிறேன். ஏனென்றால் எங்களுடைய மனசுல என்ன இருக்கும், நான் இவருக்கு கொடுக்குறேன், எனக்கு ஒரு வழியில வரப்போகுது, அப்ப நான் 1000 ரூபாய் கொடுப்போம், ஒரு 5000 ரூபாய் விரட்டும் மனம் எண்ணத்திலே பலர் இருந்தால் அது நிச்சயமாக கிடைக்காது. ஏனென்றால் நாங்கள் உதவியை மனசார செய்யவில்லை, அதை இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அதை புரிந்து கொண்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே உதவி செய்கின்ற மனப்பான்மைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். உதவி என்கின்ற பெயரில் உபத்திரத்தை அனுபவிக்கின்ற பொழுது அதையும் புரிந்து கொள்ள வேண்டும்.
உங்களை ஏமாளிகளாக சிலர் பார்க்கிற பொழுது அவர்களை நீங்கள் தவித்து விட வேண்டும். அவை தேவையான உதவியை நாங்கள் தேவையானவர்களுக்கு செய்வதுதான் மிக சாலமாக இருக்கும், பொருத்தமான விடயமாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போன்றோம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியாக சந்திக்கும் விடைபெறும் நாங்கள் மற்றும் கரீம் ஸ்டாஜியகுமார். நன்றி.